கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம யாத்திராகமம் 21 சில வசனங்களை பார்ப்போம். 21 தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்துக்கு புறப்பட பண்ணினேன். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக்கி இருக்கிற ஒப்பான சொருபத்தையாகியும் யாதொரு விக்கிரகத்திலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் வெறிச்சுள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். பார்த்தீங்களா? என்னில் அன்பு கொண்டு இடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கைத்தொழிலுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா? 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்யணும்? அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவனை தண்டியாமல் விடார். வீணிலே வழங்கக்கூடாதான். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடாராம். பார்த்தீங்களா? தண்டியாமல் விட மாட்டார். எப்படி பேசுகிறார்? ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தான் பேசுவார். ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்ல வசனத்தின் மூலம் பேசுவார், தூதர் மூலம் பேசுவார். சரிங்களா? எபிரேயர் 2:2 கூட சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நிமிஷம். எபிரேயர் 2:1 கூட சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் நாம் கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவைகளிலிருந்து ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்திக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. அவர் பாருங்க எப்படி பேசுகிறாருன்னா எப்படின்னா தேவதூதர் மூலமாக பேசுகிறதான். தேவதூதர் மூலமாக பேசுகிறதான். ஏன்? அதனால் தேவதூதமாக பேசுவார். ஃபஸ்ட்டு வசனத்து மூலமாக பேசுவார், அப்புறம் தேவதூதர் மூலமாக பேசுவார். அதுதான் முக்கியமானது. சரிங்களா? அது எதுக்கு நான் கீழ்ப்படியாமைக்கு நீதியான தண்டனைக்கு வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்கும். சரிங்களா? எப்படியுமே நம்மக்கிட்ட எப்படி வசனங்களினால் தான் பேசுவார். அந்தவர் அதை உணர்த்துவார் நமக்கு. அதே மாதிரி அப்போஸ்தலர் 7:38 பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 7:38 சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபை குளிர்ந்தவனும் நமக்கு கொடுக்கப்படும் ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. யார்? பரிசுத்த ஆவி மூலமாக பேசுகிறாங்க. சரியா? அவர் தான் தூதர்களோட பேசுவார். தூதர் மூலமாக பேசுவார்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான் அது மட்டும் இல்லாமல் 2 பேதுரு 2:21 பார்த்தீங்கன்னா, 2 பேதுரு 2:21 அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்த்து அதை அறியாதவர்களானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசுவார். சரிங்களா? ஒரே மேய்ப்பனால் தரப்பட்டது. ஒரே மேய்ப்பனால் தான் தரப்பட்டது. பிரசங்கி 12:11 பார்த்தீங்கன்னா, ஒரே மேய்ப்பனால் தரப்பட்டது. இதெல்லாம் யாரால் தரப்பட்டது? ஒரே மேய்ப்பனால் தரப்பட்டது. அது மட்டும் இல்லை, என்னாகமம் 12:6 பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்னாகமம் 12:6 அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். யாரை பற்றி சொல்கிறாருன்னா யோசுவா. அவனோட தான் தரிசனத்தில் அவர் சொப்பனத்தில் அவர் பேசுகிறாராம். பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? மோசைக்கிட்ட மோசை என் தாசனாகி மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். பார்த்தீங்களா? எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறானோ மோசை. அதை பற்றி சொல்லப்பட்ட சொப்பனத்தில் தரிசனத்தையும் அவர் பேசுவாராம். அதே மாதிரி ஆதியாகமம் 37:5 சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அப்போஸ்தலர் 10:30-31 கூட சொல்லப்பட்டிருக்கு. கொர்நேலியோட ஆண்டவர் செஞ்சார், பேசினார். கொர்நேலியோட பேசினார். அப்போஸ்தலர் 10:30-31 2
அதே மாதிரி அப்போஸ்தலர் 10:3-4 கூட பேசுகிறாரு பாருங்கள். அப்போஸ்தலர் 10 3-4 பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவதூதன் வெள்ளத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்போது அவன் ஜபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புறுத்தலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. பார்த்தீங்களா, ஆண்டவர் பேசுகிறாருன்னு நான் அது கொர்நேலியோட ஆண்டவர் செய்கிறாரு பேசுகிறாரு. ஆணித்தரமாக நல்லா கிளியராக பேசுகிறாரு. அவன் யார் ஏன் பேசுகிறார் ஆண்டவர் அவன் கூடனா, அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். பார்த்தீங்களா, அவனை குறித்து சாட்சி எப்போதும் என்ன பண்ணணும், தேவபக்தியில் இருக்கானா, ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறானா, தேவனுக்கு பயந்தவனாக இருக்கிறானா. அதே தான் சொல்லப்பட்டிருக்குது. 30-31 கூட சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். அதற்கு கொஞ்சம் 4 நாளைக்கு முன்னே நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டில் ஜபம் பண்ணிருந்தேன். அப்போது பிரகாசமுள்ள வஸ்திரத்தை எடுத்த மனுஷன் ஒருவன் முன்பாக நின்று கொர்நேலியுவே உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவசனத்தில் நினைத்தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, அப்போது கொர்நேலிக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ தூதர் மூலிமா பேசுகிறாரு. சரியா, தேவ தூதர் மூலமாக பேசுகிறாரு. அவங்க பணிவிடை செய்வாங்க. தேவ தூதர் பணிவிடை செய்வாங்க. எபிரேயர் 1:14 சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 1:28 சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா, தானியேல் 6:22, தானியேல் 9:23 சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பணிவிடையின் ஆவிகள் அவங்க நமக்கு யாத்திராகம் 23 நமக்குரிய தூதர் ஒருத்தர் இருக்கிறார். யாத்திராகம் 23:20 பார்த்தீங்கன்னா நமக்குரிய தூதர் ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவருக்குரிய தூதரும் இருக்கிறாங்க. சரியா, அதனால் மற்ற 18:10 பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 12:15 பேதுருவோட தேவதூதன் செய்கிறாரு, பேசுகிறாரு. பேதுக்குரிய தேவதூதன் இருக்கிறார். பேதுக்குரிய தேவதூதன். இந்த மாதிரி நிறைய தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்காக பேசுகிறாங்க. வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு, ஆண்டவர் தூதர் மூலமாக பேசுகிறாரு, பரிசுத்தாவியினால் பேசுகிறாரு. அவர் ஒரே மேய்ப்பனாக தந்திருக்கிறதுனால தான் பேசுகிறாரு. சொப்பனத்தில் தரிசனம் கண்டு பேசுகிறாரு. கொர்நேலி கூட பேசுகிறாரு. எல்லா விதத்திலையும் ஆண்டவர் என்ன செய்வார், பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். நமக்குரிய தூதன்கிட்ட பேசுவார். நம்ம அதனால் யாரும் போய் என்ன செய்ய முடியாது, தேவனை நான் பார்த்தேன், நான் கண்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன், தேவனை பார்த்தேன், வெள்ளை வஸ்திரம் தத்திருந்தார், அவரை கண்டேன், தரிசனத்தில் வந்தார் மட்டும் சொன்னால் பரவாயில்ல, அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், சாப்பிட்டாரு, போனார் அப்படின்னு. அது ஒன்று. அது மட்டும் இல்லை, பரலோகத்தில் போனேன், பரலோகத்தை பார்த்தேன், அவர் இருந்தார், என்னை கொண்டு போனார், அப்போ பரலோகத்தை காமிச்சார், சுற்றி நரகத்தை காமிச்சார். இந்த மாதிரி நிறைய பேர் பூர்டா விட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க, எல்லாமே பொய். வசனத்து மூலமாக எல்லாமே பொய். வசனத்து மூலமாக தான் ஆண்டவர் பேசுகிறாரு பாருங்க. அடுத்த அத்தியாயத்தில் நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு வசனத்தை. அதனால் நிறைய பேருக்கு வசனங்கள் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் அவங்க வந்து கண்களை மறைக்கப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய கண்கள் குழாக இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியாது. ஆவிக்குரிய கண்கள் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை 2 தடவை வசனத்தை படிக்கணும். அது உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தையே நம்பாதுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆண்டவராலே காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஆண்டவர் விசுவாசிக்கணும், அப்படி வசனத்தை விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் தான் வார்த்தையாக இருக்கிறாரு. அவர் வார்த்தையாக இருக்கும்போது நம்ம அவர் தான் விசாரிக்கணும். அவரை விட்டுட்டு மற்ற கதையெல்லாம் பேசணும்னா நடக்காது. அவரை பார்க்கவே முடியாது. மோசையே பார்க்க முடியல, அப்புறம் எப்படி பார்க்க முடியும் நம்மளால்? இந்த பூமிக்கு வந்தார், போனார், அதெல்லாம் எப்படி உங்கள்கிட்ட சாப்பிட்டாரு, இதெல்லாம் பொய்யான வதந்தி. அது நம்பவே கூடாது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றுவாங்க. பிசாசு இருந்தால் தான் வஞ்சிப்போம் நம்மளை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது முதல் அத்தியாயம். இது பார்ட் 1. பார்ட் 2ல் நான் வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி கொடுக்குறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். பாதுகாக்கணும், இந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் பாதுகாக்கணும். வேத இருபுற கருக்குள்ள பட்டயம் போல் இது எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இது சொந்தமானது. சரிங்களா? அதனால் நாங்கள் நிதானித்து யோசித்து ஒவ்வொரு தாரையும் வசனத்தை தியானித்து படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், அதுபடி நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you all.